சமைப்பதற்கான பொருட்கள் வருந்தானே என்ற எண்ணத்தோடு எங்களுக்கு ஓரளவு நிதிகளும் ஏற்கனவே தரப்பட்ட நிதியில மீதியும் இருந்தபடியா 4வது நாள் சமைப்பதற்கான ஏற்பாடு வளமையான சமைத்த பொருட்களை அரிசி ஏனைய பொருட்களை வளமையாக என்றால் இங்க டிஎஸ்ஓ எங்களுக்கு தெரியும் டிஎஸ்ஓ மூலமாக வருகின்ற அரிசிகள் இங்கு பெரிய வேலைகளுக்கு பொருத்தமான அரிசிகள் அல்ல அதை சமைக்க முடியாது என்பதற்காக நாங்கள் அதுக்கு பொருத்தமான அரிசிகளை நாங்கள் கொள்முதல் செய்து அந்த வேலையை நாங்கள் முன்கூட்டியே ஆரம்பித்து விட்டோம். இரவு 10 மணி தொடக்கம் நாங்கள் அடுத்த நாள் காலையில் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் இரவு 10 மணியிலிருந்து நாங்கள் இங்கு செய்து கொண்டிருந்தோம். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு தான் எங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து மொத்தமாக பசீர் டிஎஸ் 165 கிராம சேவர் பிரிவுல இருந்து 95 குடும்பங்களுக்கும் இரண்டாங்குறிச்சி ரசாக் டிஎஸ் குடும்ப அந்த டிஎஸ் பிரிவில் இருந்து எங்களுடைய பள்ளிவாயல் மகல்லாக்கு 40 குடும்பங்களுக்குமாக மொத்தம் 135 குடும்பங்களுக்கான சமைத்துணவு வழங்குவதற்கான பொருட்கள் மாத்திரமே எங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பள்ளிவாயல் மகல்லாக்குட்பட்ட 900க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த சமைத்துணவு நாங்கள் தொடராக வழங்கிக் கொண்டிருந்தோம். ஆக இந்த அங்கு வழங்கப்பட்ட பொருட்கள் உண்மையாகவே சமைப்பதற்கு முடியாது, அந்த பொருட்களை கொண்டு சமைப்பதற்கு முடியாது. ஆகவே நாங்கள் சமைத்த உணவை வழங்குவோம். இதிலே பொருட்கள் வந்தால் இதனை நாங்கள் எங்களுடைய செலவுக்காக ஈடு செய்து கொள்வோம். மீதமாக இருந்தால் செலவை விட மீதமாக இருந்தால் அதனை நாங்கள் மகல்லாவாசிகளுக்கு பயன்படுத்துவது சம்பந்தமாக யோசிப்போம் என்ற அடிப்படையில தான் நாங்கள் அந்த 4ஆம் நாள் அந்த சமைத்த உணவை வழங்கினோம். இந்த 4ஆம் நாள் சமைத்த உணவு வழங்கிய பின்னர் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட 2 நாட்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதை நாங்கள் அப்ப அந்த முதல் நாள் சமைத்த உணவு வழங்கப்பட்டதுன்னா அப்ப மழை நின்று விட்டது. அப்ப அடுத்த நாள் சமைத்துணவு வழங்குவதற்கான பொருட்கள் கிடைக்குமாக நாங்கள் ஜிஎஸ் அவர்கள் நினைவு பொழுது அவர்கள் சொன்னார்கள் அது முதலாம் நாளோடு நிப்பாட்டப்பட்டுவிட்டது, அடுத்த நாள் கிடைக்க சொன்னார்கள். ஆகவே அடுத்த நாள் நிலைமை ஓரளவு சீரானபடியால் அடுத்த நாள் எங்களுக்கு சமைப்பதற்கான தேவை இருக்கவில்லை. இங்கு பொருட்கள் மிஞ்சி இருந்தது. நாங்கள் எங்களுடைய கணக்கறிக்கைகளை பார்த்தால் தெரியும். அந்த கணக்கறிக்கையின்படி நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது, பலருக்கு கொடுக்க வேண்டிய இருந்தது, எங்களுடைய நிதி தேவைகள் இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த பொருட்களை எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொருட்களை சமைத்த பொருட்கள் போல மீதியாக உள்ள பொருட்களை இந்த கடனை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு இது சமைப்பதற்காக வழங்கப்பட்டது. ஆகவே இந்த ஏற்பாட்டை நாங்கள் பல்வேறு முன்கூட்டியே செய்து விட்டோம். ஆகவே இந்த சமைத்த உணவை வழங்கிய பின்னர் மீதியாக இருந்த பொருட்களை இங்க பழுதடையக்கூடிய பொருட்களை வேளாண் மீதியாக இருந்த பொருட்களை நாங்கள் கடைகளில் ஒப்படைத்து அவருடைய கணக்கை செட்டில் பண்ணிய பின்னர் மீதியாக உள்ள சில தொகைகள் மீதியாக 36,940 பொருட்கள் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். 31,363 ரூபாய் நாங்கள் மக்பூல் ஹாஜியாருக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அது மீதி எங்களுடைய பள்ளிவாயலுக்கு அவர் மூலமாக தர வேண்டியிருக்கிறது. இந்த கணக்கு விவரங்கள் எல்லாம் இங்கு சரியாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு பொறுப்பற்ற முறையிலே சிலர் வேண்டுமென்றே பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இங்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது என்ன காரணத்துக்காக இவ்வாறு வெளியிட்டார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களிடம் முறையான கணக்குகள் இருக்கிறது, இதற்கான முறையாக செலவழிக்கப்பட்ட விவரங்கள் இருக்கிறது. இங்கு நாங்கள் பொருட்கள் ஒப்படைத்ததற்கான விவரங்கள் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் செலவு செய்த விவரங்கள் இருக்கிறது. எங்களுடைய நிர்வாகிகள் இராப்பகலாக இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த சமைத்த உணவை வழங்குவதற்காக நாங்கள் ஏற்பாடுகள் செய்கின்ற பொழுது அன்று முதல் நாள் நாங்கள் சமைத்த உணவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மொய்தீன் மெத்தைப்பள்ளி ஜமாத்தா நலம்புரி சங்கம் அவர்கள் தாங்களாக முன்வந்து கேட்டார்கள், நீங்கள் சமைத்த உணவு வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா, நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் அதற்கு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறார்கள். அவர்கள் 4 நாட்களும் எங்களோடு தோளோடு தோல் என்று அவர்கள் தங்களுடைய உதவிகளை செய்தார்கள். இவ்வாறு தாங்களாக முன்வந்து உதவிகளை செய்த பல நபர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய பல குற்றச்சாட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூலி கொடுத்த ஒன்று, பச்சை வச்சுக்க அவங்க வாங்கின அந்த சில ஒன்று, இவ்வாறு சில அரிசி அரிசி ஏனைய இறைச்சி அவைகளை நாங்கள் செய்தோம். ஏனைய பொருட்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிய பொருட்கள் தான். அவைகள் 60,000 ரூபாய்க்கு மேல் போகாமல் என்ன செய்யும்? அவை அத்தகைய செலவுகள் தான் இங்கு நாங்கள் செலவழித்திருக்கிறோம். அன்று மழையிலும் அந்த புகையிலும் வெக்கையிலும் நின்று சமைத்தவர்களுக்கு அவர்களாக கூலி கேட்கவில்லை. நாங்கள் அவர்களுடைய நிலைமை அறிந்து, அந்த பரிதாப நிலைமை அறிந்து நாங்களே அவர்களுக்கு சில சமயக்காரர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம்.
மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவருடைய கால்கள் எல்லாம் தண்ணீரில் நின்று அழுகிவிட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் 4 நாட்களும் அங்கு சமைத்தார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. புகை, அதே போல நெருப்பு, இவைகளுக்கு இந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு எங்களுடைய மனச்சாட்சியின்படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். அந்த தொகைகளை தான் நீங்க போட்டு யாருமே நாங்கள் காசு தந்தா தான் சமைப்போம் என்று சொல்லி, அல்லது நாங்கள் கூலி தந்தா தான் வேலை செய்வோம் என்று யாருமே சொல்லவில்லை. நாங்கள் நிர்வாகம் தான் தீர்மானித்தோம். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே இவர்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து தான் நாங்கள் இதனை செய்தோம் ஒழிய நாங்கள் அவர்களாக முன்வந்து எதுவும் கேட்கவில்லை. ஆகவே இவ்வாறுதான் நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட இந்த 4 நாட்களும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் எங்களுடைய பள்ளிவாயல் செய்த வேலையை பாராட்டுகிறார்கள். எங்களுடைய ஊர் தலைவர்கள் எங்களுடைய பள்ளிவாசல் செய்த வேலையை பாராட்டுகிறார்கள். இங்கு உள்ள சம்மேளனம் பாராட்டுகிறது. இங்கு உள்ள ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செய்தது பிழையாக தெரிகிறது. பிழையாக இருந்தால் நாங்கள் பிழை செய்தால் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையோடு அவர்கள் வந்து கேட்டிருந்தால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எங்களுடைய மனங்கள் புண்படும்படியும் எங்களுடைய வேதனைப்படும்படியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆகவே இவர்களுக்கு இறைவன் தான் கூலி கொடுக்க வேண்டும். நாங்கள் இஹ்லாஸோடு இந்த வேலையை செய்திருக்கிறோம். இவ்வாறு எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு இறைவன் நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் 5 நேரமும் இத்தகைய எங்கள் மீது அபகீர்த்தி ஏற்படுத்தியவர்களுக்கு அவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும், அவர்களுக்கு உண்மை வழங்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல மனநிலையை நல்ல பக்குவத்தை இறைவன்